ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதான் டாபிக். ஸோ இதை பற்றி தான் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். மார்க்கெட்டிங் அப்படின்றது ஏதோ ஒரு பொருளை விற்க பயன்படுத்துகிற ஒரு உத்தி அப்படின்னு தான் பொதுவாக எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படி ஒரே ஒரு வரியில் எளிதாக மார்க்கெட்டிங் அப்படின்றத சுருக்கமாக சொல்லிட முடியாது. மார்க்கெட்டிங் என்பது பார்த்திங்கன்னா அது ஒரு செயல்முறை, அது ஒரு ப்ராசஸ். உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து புரிந்து அவர் தேவைகளை மற்ற வாடிக்கையாளர்களை விட சிறந்த முறையில் செய்து கொடுப்பது, அவரை மகிழ்விக்கும் செயல்முறைக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். இது முக்கியமான பார்த்திங்கன்னா 4 அம்சங்கள் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு வாடிக்கையாளர். ஸோ நம்ம இங்கிலீஷில் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா அது கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டிங் என்பது வாடிக்கையாளர் தான். அந்த இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு மதத்துக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மார்க்கெட்டிங் என்னும் ஒரு கோல் சுற்றி வரும் சூரியனாகத்தான் நம்ம வாடிக்கையாளர் இருக்காங்க. ஸோ யார் இந்த வாடிக்கையாளர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொருளை வாங்குபவரா, அந்த பொருளை வாங்க தூண்டுபவரா, அந்த பொருளை வாங்க முடிவெடுப்பவரா, அல்லது அந்த பொருளை உபயோகிப்பவரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது எல்லாருமே தாங்க. இவங்க எல்லோரும் தான். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சலூனுக்கு போகிறோம், முடி வெட்டிக்கிறோம்னு வச்சுக்கோம். அந்த சலூன் கடைக்காரருக்கு நம்ம ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இதே நீங்கள் ஒரு 3 வயது மகனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுக்காக போகிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஐஸ்கிரீம் விற்பவர் அந்த ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு யார் வாடிக்கையாளர்? நம்ம அந்த சலூன் கடைக்கு ரெகுலராக போகிறோம், நம்ம அந்த சலூன் கடைக்கு கஸ்டமர் சொல்கிறோம். அதேமாதிரி நம்ம 3 வயசு பையனை அந்த கடைக்கு கூப்பிட்டு போகிறோன்னா அந்த பையனும் அந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிறான். ஸோ இதே மாதிரி ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஐஸ்கிரீம் கடையில் பார்த்தோன்னா 3 வயசு பையனா 5 வயசு பையனோ யாரோ ஒரு சின்ன பையனை நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னே வச்சுக்கோமே. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அந்த ஐஸ்கிரீம் விற்பவர் யார்? அந்த ஐஸ்கிரீம் வாங்க தூண்டுறது, அதை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற நம்மளா, அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற அந்த பையனா, யார் அந்த கடைக்கு கஸ்டமர்? நம்ம 2 பேருமே தான். வாங்கி கொடுக்குற நம்மளும் சரி, வாங்கி சாப்பிட்ற அந்த பையனும் சரி, அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு 2 பேருமே தான் கஸ்டமர் ஆகிறோம். இப்போ அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் நம்ம கூட்டிகிட்டு போகிறவங்க கவர்ந்து கடைக்குள் இழுக்க வேண்டும். நம்ம குழந்தைகளை கவர்ந்து கடைக்குள் இழுக்க வேண்டும். அதே போல் உங்களையும் கடைக்குள் வரவழைக்க முற்பட வேண்டும். உங்கள் இருவரில் ஒருவரை கவர தவறினாலும் ஐஸ்கிரீம் கடைக்காரர் விற்பனையை இழக்க வேண்டும். ஸோ அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் இது. என்னன்னு பார்த்தோன்னா, இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு இதாக தான் இருக்கும். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு கம்பெனி நாய்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு உணவை தயாரித்து விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த நாய் உணவை சிறந்த முறையில் பேக்கிங் செய்து அதில் லேபிள், டிசைன், கலர் என்ன எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தி சிறந்த முறையில் செஞ்சு அதை கொடுத்தாங்க. உணவு நாய்க்கு தான் என்றாலும் அதை வாங்குவது என்னவோ நாயை வளர்ப்பவங்க தானே. நாயை வளர்க்குறவங்களை கவரும் விதமாக இத்தனையும் செஞ்சு அந்த கம்பெனியை லாஸில் தான் போச்சு. ரொம்ப சிரமத்தில் தான் அந்த கம்பெனி ரன் ஆகிட்டுருச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது தான் அந்த நாய்க்கு இவங்க என்ன தான் கலர்ஃபுல்லாக இந்த கவர் பேக்கிங் பண்ணதை வாங்கி கொண்டு போய் போட்டாலும் அந்த நாய் அதை சாப்பிடலை. பல மாதமாக இதை ரிசர்ச் பண்ணி அவங்க கடைசியாக கண்டுபிடிச்சது அந்த நாய்க்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலை. அந்த நாயுடைய உணவு பிராண்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோம், நாய்களை தவிர மற்ற எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நாய் சாப்பிட்றதுக்கு தான் அவங்க அதை வாங்கிட்டு போகிறதே. பட் அந்த நாயை அதை சாப்பிடல அப்படிங்கும்போது அந்த இடத்துல அது ஃபெயிலியர் ஆகுது. இந்த உண்மை சம்பவம் உணர்த்தும் பாடம் என்ன? இதுதான் பொருளுடைய தரம் குறைஞ்சிருந்தாலும், என்ன தான் டிசைனில் கவனம் செலுத்தினாலும், அதை ஷோ பண்ணுறதுல நம்ம கவனத்தை செலுத்தினாலும், அந்த இடத்துல பொருளுடைய தரம் இல்லைனாலும் அந்த பொருளை விற்க முடியாது. ஸோ அப்படி பொருள் தரம் இல்லைன்னா அந்த நாய் உணவுடைய பிராண்டுக்கு என்ன லாஸ் ஆச்சோ அது மாதிரி தான் எல்லா இதுக்கும் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு தேவைகள் என்னன்றதை பார்ப்போம். ஸோ தேவைகள் என்னன்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டிங் அப்படின்ற செயல்முறையின் 2வது முக்கிய அங்கம் உங்கள் வாடிக்கையாளரின் தேவைகள். தேவை என்றால் என்ன? எனக்கு ஒரு மோட்டார் வாகனம் வேண்டும் என்று ஒரு வாடிக்கையாளர் கூறினால் அதுதான் அவரது தேவை என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, அது வெறும் தேவை இல்லை, அவரது
தேவையின் வெளிப்பாடு. இன்று மோட்டார் வாகனம் என்று ஒன்று இருப்பதால் அதை கேட்கிறார். மோட்டார் வாகனம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவருக்கு இந்த தேவை இருந்திருக்குமா? இருந்தது. ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு விரைவாக, சௌகரியமாக, சுயமாக செல்லும் தேவை அவருக்கு இருந்தது. அந்த தேவையின் வெளிப்பாட்டில் பிறந்தது தான் இன்று மார்க்கெட்டிங் நமக்கு அளித்திருக்கும் இத்தனை சௌகரியங்களும். மொபட், பைக், ஸ்கூட்டர், கார் மற்றும் இதர மோட்டார் வாகனங்கள். ஸோ இதில் போட்டியாளர் அப்படின்றது அடுத்த டாபிக் வரும். ஸோ போட்டியாளர் யாருன்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டிங் என்ற செயல்முறையின் 3வது அங்கம், முக்கியமான அங்கம் போட்டியாளர். இதையே நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா காம்படிட்டர். போட்டியாளர் என்ற வர்க்கம் இல்லை எனில் மார்க்கெட்டிங் என்பதே அவசியம் இல்லாமல் போயிருக்கும். நமக்கு போட்டியாக யாரும் இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங்கிற ஒன்றே பண்ண வேண்டியது இருந்திருக்காது. பொருள் வந்துருச்சு, பார்க்குறாங்க, வாங்குறாங்கன்ட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஸோ உங்கள் பொருளை சந்தையில் விற்க நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டியது உங்கள் வாடிக்கையாளர் மட்டுமல்ல, அதே வாடிக்கையாளரை மயக்கி தன் பக்கம் இழுக்க முற்படும் 100க்கும் அதிகமான மற்ற பிராண்டுகள். ஒவ்வொன்றுமே உங்கள் வாடிக்கையாளர் தான். ஸோ மற்ற பிராண்டையும் நம்ம மனசில் வச்சு அந்த இதை காட்டிலும் நம்ம எப்படி நம்ம ப்ராடக்டை பெட்டராக கொண்டு வர்றது, அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள கஸ்டமரை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ உங்கள் போட்டியாளரை சமாளித்து சந்தையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றது இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அதற்குண்டான முதல் படி, உங்களுடைய போட்டியாளர் யார் என்பதை முதலில் அடையாளம் கண்டு அவரை தெரிந்து புரிந்து கொள்வது தான். கோலாபானங்களை எடுத்துக்கொள்வோம். பெப்சியின் போட்டியாளர்கள் யார்? கொக்கோ கோலாயின். சரி, அடுத்து தம்ஸ்அப். அடுத்து யார்? லிம்கா, மிரண்டா. ஒரு பெரிய பட்டியலே போடலாம் நம்ம. சரி, அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜூஸ், மில்க் ஷேக் போன்ற வகைகளும் போட்டியாளர்கள் தான். ஆனால் தாகத்தை தீர்க்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோலாபானங்களில் குடிக்கிறத காட்டிலும் தண்ணி கேன். ஸோ 10 ரூபாய்க்கு கோலா வாங்கி ஒரு ஆள் குடிக்கிறத காட்டிலும் 10 ரூபா தண்ணி கேன் ஒருத்தர் வாங்கி குடித்தார் அப்படின்னா அது கூட ஒரு போட்டி கம்பெனி தான். அது கோலாவுக்கோ, பெப்சிக்கோ, 7upக்கோ அதுவும் ஒரு போட்டியான ஒரு இதாக தான் அமையுது. ஸோ நீங்கள் கால் வலிக்க ரொம்ப தூரம் நடந்து வரீங்க, பைக்லேயே கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோமே. ஸோ ரொம்ப தூரம் லாங்கில் ட்ராவல் பண்ணுறோம், அங்கே ஒரு பெட்டி கடை தான் இருக்குது, நமக்கு தாகமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த கடைக்கு போனோடனே முதல்ல பெப்சி, கோலான்னு கேட்போமா, இல்லை 10 ரூபா தண்ணி கேன் வாங்குவோமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த தண்ணி கேனை தான் வாங்கி மினரல் வாட்டர் தான் வாங்கி குடிப்போம். ஸோ ஆப்பிள் ஜூஸ் வாங்கலாம், நன்னாரி சர்பத் இருக்கும், பெப்சி, கோலா எது வேணாலும் இருக்கும். பட் நமக்கு அவசரத்துக்கு தண்ணி கேனை மெயினாக நிறையா பேர் வாங்குறது தான். ஸோ இதுதான் ஒரு போட்டி காம்படிட்டராக அந்த இடத்துல இந்த தண்ணி கேனை கோலா கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணுற ப்ராடக்டையும் நமக்கு காம்படிட்டராக எது வேணாலும் வரலாம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்து நம்ம அதை செய்யணும். அடுத்ததாக வாடிக்கையாளரை மகிழ்வித்தல். மார்க்கெட்டிங் என்ற செயல்முறையின் கடைசி அங்கம் மகிழ்வித்தல். வாடிக்கையாளரின் தேவை அறிந்து பூர்த்தி செய்து வெற்றி பெற முயற்சி செய்வது அந்த காலம். அதற்கு ஒருபடி மேலே சென்று அவரை மகிழ்விக்க என்னென்ன தேவையோ அதைவிட அதிகமாக செய்து முடிப்பது தான் மார்க்கெட்டிங் உலகின் இன்றைய நிர்பந்தம். ஒரு உதாரணம் பார்ப்போம். குடும்பத்துடன் சாப்பிட வெளியே போகிறோம். தலைக்கு 40 முதல் 50 ரூபாய்க்குள் சாப்பிட முடிவெடுக்கணும். எத்தனையோ ஹோட்டல்கள் இருந்தாலும் நம்ம டக்குன்னு உள்ளே போகிறது சரவணா பவன் ஹோட்டலை தேடி தான் போகிறோம். அங்கே 40 ரூபாய்க்கு ஒரு பிளேட் தோசை, 40 ரூபாய்க்கு ஒரு தோசை கிடைத்தாலே அதிகம் தான். இருந்தாலும் போகிறோம், ஏன்னா நமக்கு தெரியும் சரவணா பவனை பற்றி. அங்கே சுத்தமான சுகாதாரமான ஒரு சமையல் இருக்கும். ஸோ இது அங்கே மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச, எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது சரவணா பவன் சொன்னேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டல் அங்கே சுத்தமாக இருக்கும்னு நம்பி இங்கே போடுவீங்க இல்லையா, அதுதான். ஸோ நம்ம மனசில் டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகி வருது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படி சொல்ல. இந்த மாதிரி நம்மளுடைய பிராண்டும் கஸ்டமர் மனசில் டக்குன்னு பதியணும். ஸோ நம்ம ஒரு ஹோட்டல் ரெகுலராக போகிறோம் அப்படின்னா அது என்ன ரீசனாக இருக்கும், அந்த ஹோட்டலில் அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கும், அவங்க ஃபுட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம போனவுடனே நமக்கு
உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு அங்கே பிடிச்சிருக்கும். அந்த ஹோட்டலுடைய ஃபுட்டில் உள்ள ஹை குவாலிட்டிஸ், டேஸ்ட், இது எல்லாமே கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டும் கஸ்டமருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கணும். மற்ற ஹோட்டல்கள் நம்மளுடைய பசி அப்படின்ற தேவையை தீர்ப்பதோடு மட்டுமே நின்றாங்க. ஆனால் சரவணபவனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒருபடி மேலே போய் நம்மளை மகிழ்விக்கிறதுல தான் அவங்க நம்பர் 1 இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது பெட்டராக இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், அவங்களுடைய சர்வீஸ் எல்லாமே பெட்டராக இருந்தாலும் மற்ற ஹோட்டலை காட்டிலும் அங்கே கொஞ்சம் கட்டணம் அதிகம்தான். ஆனாலும் எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. வாடிக்கையாளருடைய தேவைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சு போட்டியாளர் மற்றும் வாடிக்கையாளர் இருவரையுமே நம்மளுடைய ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா நமக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம போட்டியாளர் ப்ராடக்டை வாங்குறவங்க கூட நம்ம ப்ராடக்டை வாங்குகிற மாதிரி நம்ம ப்ராடக்டில் சில அம்சங்கள் அதிகமாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட்டிங் என்பது ஒரு உத்தி மட்டுமல்ல, அது ஒரு செயல்முறை. மார்க்கெட்டிங் என்பது விற்பனை திறன் மட்டுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விற்பனை, அதாவது சேல்ஸ் என்பதை தேவையற்றதாக ஆக்குவது தான் மார்க்கெட்டிங் குறிக்கோள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போய் ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த பொருளை விற்க வைக்கணுன்றதை காட்டிலும் ஒருத்தர் பயன்படுத்தி அவங்க நல்லா இருக்குன்னு அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவங்க வாங்க வைக்கிறது தான் உண்மையான ஒரு ஸோ இதை பற்றி முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீட்டர் ட்ரக்கர் அப்படின்ற ஒரு பிரபல நிர்வாகவியல் நிபுணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சில சேல்ஸ் என்பது தேவையான ஒன்று என்று நினைக்கலாம். ஆனால் மார்க்கெட்டிங்கின் குறிக்கோளோ சேல்ஸை தேவையற்றதாக ஆக்குவது தான். வாடிக்கையாளரின் தேவை அறிந்து அதற்கேற்ற பொருளை திறம்படச் செய்து அதனால் அவராகவே நம் பொருள்களை வெளியே வாங்கச் செய்வது தான் மார்க்கெட்டிங்கின் குறிக்கோள். அதை செய்துவிட்டால் பிறகு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பொருளை தயாரித்து தாராளமாக கிடைக்கச் செய்வது மட்டுமே. இந்துஸ்தான் லிவர் கம்பெனியின் ஃபேர் அண்ட் லவ்லி பிராண்ட் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். சிகப்பழகு மிக்க முக்கியத்துவம் கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் நம் நாட்டில் இருப்பதை அறிந்த லீவர் அதற்கேற்ற சிவப்பழகு கிரீமான ஃபேர் அண்ட் லவ்லியை தயாரித்து விளம்பரப்படுத்தியது. 1975 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பிராண்ட் அன்று முதல் இன்று வரை விற்பனையில் சக்கை போடுகிறது. ஆண்டுக்கு சுமார் 600 கோடி ரூபாய் விற்பனையாகும். இது லீவரின் மார்க்கெட்டிங் திறமைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இன்று அந்த கம்பெனி செய்வதெல்லாம் ஒன்றுதான், ஃபேர் அண்ட் லவ்லியை வேண்டுவரை தயாரித்து சந்தையில் தாராளமாக கிடைக்கச் செய்வது மட்டுமே. வாடிக்கையாளர் தாமாகவே போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி தள்ளுகிறார்கள். ஃபேர் அண்ட் லவ்லியின் வெற்றி சொல்லும் பாடம் இதுதான். ஒரு பொருளை மார்க்கெட்டிங்கின் கோட்பாடுகளுக்கு இணங்க திறம்பட தயாரித்து விநியோகம் செய்தோமேயானால் அதை விற்க சிரமப்பட தேவையில்லை, அது தானாகவே விற்கும். இதனால் நமக்கு புரியும் மற்றொரு உண்மை, மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் வேறு வேறு என்பது. மார்க்கெட்டிங் டாப் 10 லிஸ்ட் பார்க்கலாமா? மார்க்கெட்டர்கள் 10 விதமானவற்றை மார்க்கெட்டிங் செய்கிறார்கள். பொருள்கள், அதாவது ப்ராடக்ட்ஸ். பெரும்பான்மையான மார்க்கெட்டிங் பொருள்கள் சம்பந்தப்பட்டவை. பெரும்பாலும் கண்களால் பார்க்கக்கூடியவை, கைகளால் தொட்டு உபயோகப்படுத்தக்கூடியவை பொருள்கள் என்கிறோம். அது சோப்பாக இருக்கலாம், சீப்பாக இருக்கலாம், கண்ணாடியாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், கம்ப்யூட்டர், டிவி, ஃபோன், இன்னும் எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ஸோ இதுவும் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதையும் அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா, நம்பர் 2 சர்வீஸ். ஸோ சமீப காலங்களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொருளாதார மாற்றத்தினால் அதிக வளர்ச்சி பெற்று பெருகி வருவது சேவைகள் தான். பெரும்பாலும் தொட முடியாதது ஆனால் உணரக்கூடியவை. அதாவது ஹோட்டல், ஆன்லைன்லேயே இன்றைக்கி நம்ம ஹோட்டல் புக் பண்ணுறோம். ஸோ அது ஒரு சர்வீஸ் தான். அந்த சர்வீஸையும் இன்றைக்கி நிறையா பேர் பார்த்திங்கன்னா அதுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. மேக்மை ட்ரிப்பு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரெட் பஸ்ஸு, மேக்மை ட்ரிப்பு, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம படத்துக்கு போகிறதா இருந்தால் கூட என்ன பண்ணுறோம், நம்ம ஆன்லைனில் தான் டிக்கெட்டை புக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், சர்வீசஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்மளால் அந்த சர்வீசஸ் எல்லாம் தொட்டு உணர முடியாது.
ஸோ ஆன்லைன் பேங்கிங் அது ஒரு சர்வீஸ் தான். இன்றைக்கி ஒவ்வொரு பேங்க்கும் போட்டி போட்டு எங்களுடைய இதில் ஆன்லைன் பேங்கிங் இருக்குது, நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள சர்வீசஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்லேயும் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தோன்னா கால்பந்து, கிரிக்கெட்டு, அதாவது ஃபுட்பால், கிரிக்கெட்டு, ஸோ ஒலிம்பிக்ஸு விளையாட்டு, விம்பிள்டன் டென்னிஸ் போன்ற நிகழ்ச்சிகளை வந்து மார்க்கெட்டிங் செய்கிறாங்க. ஸோ அங்கேயும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அந்த நிகழ்ச்சிகளையும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு புத்தக கண்காட்சி மற்றும் பிற கண்காட்சிகள் போன்றவையுமே இந்த வகையை சார்ந்தவை தான். அடுத்ததாக எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது மாயாஜால், கிஷ்கிந்தா, எம்ஜிஎம், பிளாக் தண்டர், அப்புறம் நம்ம மதுரை கிட்ட கூட ஒன்று இருக்கே அதிசயம், அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. எங்கெல்லாம் போகக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கிறது என்ன, பொருள்களோ சேவைகளோ இல்லை, அவங்களுக்கெல்லாம் அங்கே போனோம்னா ஒரு புதுவிதமான சந்தோஷம், அனுபவங்கள். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸும் அதில் வருது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்ஸ், பிரபலமானவர்கள் மார்க்கெட்டிங் செய்வது. இன்று கோடிகள் பொருளும் பிஸ்னஸ் ஆகிவிட்டு சினிமா நட்சத்திரம், கிரிக்கெட் வீரர்கள், டென்னிஸ் வீரர்கள், செஸ் சாம்பியன்ஸ் ஆகிய அனைவருமே இன்று மக்கள் தொடர்பாளர்கள் போன்றவர்களை கொண்டு தங்கள் விளம்பரங்களும் கம்பெனிகளும் மார்க்கெட்டிங் செய்து கொள்கிறார்கள். நம்ம சச்சின் டெண்டுல்கர் பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி சொல்கிறார் இல்லையா? ஸோ இப்படி பிரபலங்கள் சொல்கிற அந்த வாசகங்கள் பிரபலங்களுடைய இது ஓகேவா? இது செலிப்ரிட்டி மார்க்கெட்டிங். அடுத்ததாக பிளேசஸ், நாடுகள், ஊர்கள் என எல்லா இடங்களும் மார்க்கெட்டிங் ஆதிக்கத்துக்குள் வந்துச்சு. கேரளாவை ஒரு பிராண்ட் ஆக்கி அதை கடவுளின் சொந்த நாடு அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ஒரு பிராண்டாக ஒரு க்ரியேட் பண்ணி அங்கே டூரிஸ்ட்டு வந்து அதிகமாக வர வைக்கிறதுக்காக இப்போ கேரளாவில் கடவுளின் சொந்த நாடு, கடவுளின் நகரம் அப்படின்லாம் சொல்லி விளம்பரப்படுத்தி வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை வந்து அங்கே கவரும் வண்ணமாக செயல்படுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவையும் ஒரு சுற்றுத்தலமாகி தான் இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியா சுற்றுலாத்துறை வந்து மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு வராங்க. ஸோ பிளேசஸ்க்கும் ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு போன்றவையும் வாங்குகிறோமா? ஸோ இதுவும் வந்து எதை வச்சு வாங்க ஆசைப்படுறவா செய்கிறோம் இல்லையா? இது போன்ற சொத்துக்களும் மார்க்கெட்டிங் செய்யப்படும் பட்டியலில் தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற 8வது பாயிண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது தங்களை தாங்களே மார்க்கெட்டிங் செய்யும் நிறுவனங்கள். வி பிரிங் குட் திங்ஸ் டு லைஃப் அப்படின்னு சொல்லி விளம்பரம் செய்கிறாங்க. ஸோ ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தானே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களே விளம்பரப்படுத்தி பண்ணுறது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இந்த நவீன தகவல் யுகத்தில் தகவல் கூட மார்க்கெட்டிங் செய்யப்படுது. என்சைக்ளோபீடியா, பிரிட்டானிக்கா, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிஸ். ஸோ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிஸோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்சைக்ளோபீடியா, பிரிட்டானிக்காலாம் நெட்டில் ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது ஐடியாஸ். கேட்டிங்களா சூரியன் எஃப்எம் வந்தப்போ நம்ம எல்லாருமே இந்த இதை கேட்டிருப்போம். ஸோ அது என்னன்னு நாம் ஆர்வமாக பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்எம் சேனலுடைய ஒரு விளம்பரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விளம்பரம் விற்க முயற்சி அதாவது அந்த சேனலில் அந்த எஃப்எம் வந்து சேல்ஸ், அந்த எஃப்எம் பற்றின நிகழ்ச்சிகளை வந்து சொன்னாங்க இல்லையா? புதுசாக ஒரு எஃப்எம் வருது அப்படின்றத. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மரம் வளர்ப்போம், வளம் சேர்ப்போம், பெருமையுடன் வழங்குவதுன்னு போட்டு ஏதாவது ஒரு ஜவுளிக்கடையுடைய பேர்களை போட்டு இன்றைக்கி விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியாக உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸ். இன்றைக்கி அந்த வாசகத்தை கேட்கும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த கடை தான் இந்த விளம்பரத்தை கொடுக்குறாங்க. நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு டக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த கடையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸும் இன்றைக்கி மார்க்கெட்டிங்கள் நிறைய இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்ததாக நம்ம மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்றத பார்ப்போம். பாய்.